இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பொம்பளை இந்த நிலைமையிலையும் இவ்ளோ தெளிவா யோசிக்குதே. என்னமா சொல்ற? இவளுக்கு யாரெல்லாம் எதிரியா இருக்காங்களோ, யார் இவளை கொல்ல முயற்சி பண்ணாங்கன்னு முதல்ல விசாரிங்க. அப்பதான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். என்ன காப்பாத்துறதுக்காக தான் நீங்க உங்க உயிரை பணிய வச்சீங்களா? ஏன் அத்தை? இங்க பாரு, உன் மேல இருக்க பாசத்துல எல்லாம் நான் இதை செய்யல. என்ன இருந்தாலும் நீ எங்க குடும்பத்து மருமக. உனக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி தகவல் சொல்லுங்கடா. அவ யாரா இருந்தாலும் விடக்கூடாதுடா. சரிங்கப்பா. யானி, கோவில்ல போய் உடம்ப வருத்திக்கிட்டு அங்க பிரதர்ஷனம் எல்லாம் பண்ணிருக்காங்க. அங்க என்ன பண்ணான்னு தெரியுமா? சுத்தி இருக்கிறவங்க தடுத்தும் அவங்க கேட்கலையாமே. ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லவே இல்ல. அஞ்சலி, அந்த குடும்பத்துல வெற்றியை தாண்டி அவளுக்குன்னு எந்த ஆதரவும் இல்ல. அப்படி இருக்கும்போது அவளை வெறுத்து ஒதுக்குன மாமியாரே அவகிட்ட நெருங்கி வந்து அன்பை காட்டியிருக்காங்க. அந்த அன்பை அவ முழுசா அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இப்படியானா அவளால எப்படி அதை தாங்கிக்க முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேலாவது அவங்க சந்தோஷமா ஒத்துமையா வாழணும். அதனால தான் நான் போய் அவளுக்கு உதவி பண்ணேன். இப்ப வேண்டாண்ணா, ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. அக்காவே கூப்பிட்டோம், அப்புறமா நம்ம பேசலாம். சரி அஞ்சலி, நான் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஏய், என்ன எதுக்கு என்ன பார்த்து முறைச்சிட்டு இருக்க? எனக்கு தெரியும், இது எல்லாத்துக்கும் நீங்க தானே காரணம். நானா? நான் என்ன பண்ண? நீங்க தான் ஆளை வச்சு அத்தைய சுட பாத்திருக்கீங்க. ஏய், என்ன விளையாடுறியா? இல்ல, இத நீங்க தான் பண்ணிருப்பீங்க. எனக்கு தெரியும். என்னைக்கு நான் உங்களை சந்தேகப்பட்டேனோ அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. வாழ வந்த குடும்பத்தையே அழிக்க பாக்குறீங்க. நீங்களா என்ன மாதிரி ஒரு பொண்ணு? ஏய், நிறுத்துறியா? விட்டா நான் தான் கொலைகாரின்னு எனக்கு பட்டம் கட்டிடுவ போல இருக்கே. இந்த குடும்பத்துல என்ன நடந்தாலும் நான் தான் அதுக்கு பொறுப்பா என்ன? சரி, நான் செஞ்சேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? உன்னால என்ன ஜெயிக்க முடியல, என்ன ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கார்னர் பண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்தணும்னு பாக்குற. இதெல்லாம் நடக்காது. நீ என்ன டிராமா பண்ணாலும் உன் பேச்சு எடுபடவே படாது. இந்த வீட்ல இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே நான் தான் பெஸ்டான மருமகளா இருப்பேன். உன்னால என்ன தொட கூட முடியாது. முடிஞ்சத பாத்துக்க. பாட்டி எவ்வளவு அழகா சாப்பிடுறாங்கன்னு நீயும் தான் இருக்கீ. அத்தை, ரெஸ்ட் ரூம் போணுமா?
நான் கூட்டிட்டு போறேன் வாங்க. இருங்க இருங்க இருங்க. பார்த்து மெதுவா கால வைங்க. இந்த பக்கம் வா, பாட்டுக்கு இடம் கொடு. உட்காருங்க. பாட்டி, இன்னைக்கு நான் சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? என்ன வேண்டுன? நீங்க நல்லா இருக்கணும், சீக்கிரமே நீங்க எழுந்து நடக்கணும், சரியான உடனே எல்லார்கிட்டயும் சந்தோஷமா சிரிச்சு சிரிச்சு பேசணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். சாமி கனவுல வந்து நீ கேட்டதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா? எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அங்கே சிசிடிவி கேமரா வேலை செய்யாதா? என்ன சார், எத்தனை நாள் சார் இதையே சொல்லிட்டு இருப்பீங்க? சார் நீங்கள் தான் சார் வந்து மந்த போஸ் கொடுத்துருக்கீங்க, அப்போ நீங்கள் தான் சார் ஜாக்கிரதை இருந்திருக்கணும். இத்தனை பேருக்கு முன்னாடி இப்படி ஒன்று நடந்திருக்குன்னா அப்புறம் என்ன சார் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணம் சொன்னா போங்க சார். சார் உங்கள் அம்மா உடம்புல இருந்து புல்லட் ரெக்கவர் பண்ணிட்டோம் சார். சரி சார், இந்த புல்லட்டை ரிகவர் பண்ணிட்டீங்க, இப்போ என்ன பண்ணலாம்? அந்த நம்பரை வச்சு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்கள், என்ன பண்ணுவீங்க? சார் அந்த நம்பரை வச்சு அந்த துப்பாக்கியை யார் வாங்கினாங்க, எங்கே வாங்கினாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் சார். கூடிய சீக்கிரம் குற்றவாளியை நெருங்கிடுவோம் சார், கவலைப்படாதீங்க சார். சார், எங்க குடும்பத்துக்கு அடுத்து மேலும் மேலும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு சார். இப்ப என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. ஸோ இப்ப இருக்கிற செக்யூரிட்டியை விட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமா? சரிங்க மேடம், கண்டிப்பா மேடம். தேங்க்யூ. இந்த பார், அதிகபட்சம் 1 வாரம் தான். அதுக்குள்ள நீ குற்றவாளியை கண்டுபிடிக்கலன்னா நீ உன் பதவியில இருக்க முடியாது. உன் இடத்துல வேற ஒரு ஆள் உட்கார்ந்துருப்பான், மனசுல வச்சுக்க. சார் கண்டுபிடிச்சிருவோம் சார். இதுக்கு மேல என் ஃபேமிலியில ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது சார், நான் பாத்துக்கிறேன் சார். நான் வரேன் சார். கிளம்புங்க. ஓகே சார். வாங்கய்யா, வாங்க வாங்க. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கேன். எல்லா விஷயம் கேள்விப்பட்டேங்க ஐயா, மனசு பதறி போச்சுங்க ஐயா. அபிராமி அம்மா எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா. சொல்லுங்க. பௌர்ணமிக்கு குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போறது ரொம்ப நல்லதுங்க ஐயா. ஆனா நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரீங்க. இனிமே அதை வழக்கமா வச்சுக்காதீங்க ஐயா. அரசியல்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறீங்க. இப்பதான் நம்ம குலதெய்வத்தோட அருள் ரொம்ப முக்கியம். கரெக்டா சொன்னீங்க. நானும் ஜாதகம் பார்த்த இடத்துல இதைத்தான் சொன்னாங்க. குலதெய்வத்தை மறக்கிறது பெத்த தாய் தகப்பனை மறக்கிறதுக்கு சமம்னு. இனிமே நான் எல்லா பௌர்ணமிக்கும் வந்துடுறேன். ஆமாம்பா, ஒரு அடுத்தடுத்தா வந்துடலாம். என்ன ஒரு 50 கிலோமீட்டர் தான் இருக்கும்.